பழையபடி கூட்டம் நிறைய வர்றதுக்கு நாம உடனே ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். டிக்கெட்டோட விலையை நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணினீங்கன்னா பழையபடி இங்க கூட்டம் நிறைய வருங்க ஐயா. கண்டபடி வளராத. டிக்கெட்டோட விலைய நாம ஒரு பக்கம் குறைச்சோம்னா நமக்கு லாபம் எப்படி கிடைக்கும்னு யோசிச்சு பாரு. வேற ஏதாவது வழி இருக்கான்னு நாம யோசிக்கணும். ஒண்ணு பண்ணலாம். இதோட வேகத்தை இன்னும் அதிகமாக்குனா எப்படி இருக்கும்? ரைடு இன்னும் ஜாலியா அனுபவிப்பாங்கல்ல. அது தப்புங்க முதலாளி. அதனால பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லார் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டா நாம என்ன பண்றது? நான் உனக்கு என்ன உத்தரவு கொடுக்கறேனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். புரிஞ்சுதா? மனசுல ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்க. நாளைக்கு நான் மகாராஜாவையே இங்க வரவழைக்கலான்னு இருக்கேன். என்னோட தாழ்மையான வணக்கத்தை ஏத்துக்குங்க மகாராஜா. நீங்க என்னோட இடத்துக்கு வந்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுற அரசே. என்ன தலைவரை காணோம்? ஒண்ணு பண்ணு பீம், நீ வேணும்னா போயிட்டு வா, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். நீ எந்த அளவுக்கு தொட நடுங்கின்னு இப்ப தெளிவா புரிஞ்சு போச்சு காளியா. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எத்தனை வாட்டி அதுலயே போறது. சரி நானும் வந்துட்டேன் பாத்தியா.